உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சேப்பாக்கத்துக்கு செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. இந்திய அளவில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசி பேசி தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது மட்டுமே அவருடைய குறிக்கோளா இருக்கு. சனாதன தர்மத்தை ஒழிக்கணும், டெங்கு, கொசு, மஸ்கிட்டோ பார், அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும். அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு கொட்டு வைத்த பிறகு அமைதியா இருப்பார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் ஆக்கப்பூர்வமாக இல்லை. இதே பக்கத்து மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் ஒருத்தர் இருக்கார். அவரும் குடும்ப அரசியல் தான், அவரும் குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், அவரும் அமைச்சரா இருக்கிறார். அவர் வாயை திறந்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு விசாகப்பட்டினத்திற்கு கூகுளை கொண்டு வரணும், டேட்டா சென்டரை கொண்டு வரணும், 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், இத்தனை மொழிகளை கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்களை தயார்படுத்தணும். அங்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் அங்க பேசுறார். ஆனா இங்க மு.க. ஸ்டாலினுடைய மகன் பேசுவதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை மட்டும்தான். இந்தியாவில் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ லைக் போட்டு காலையில திரு முழிக்கிற ஒரே நாடு நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும். சமீபத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட இதை குறிப்பிட்டு செஞ்சாங்க. அதனால உண்மையாலுமே இந்த தொகுதிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்களா? இந்த மக்கள் வளர்ச்சியை கண்கூடாக இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு விவிஐபியை கொண்டு வந்ததன் விளைவாக, ஒரு துணை முதலமைச்சர் இருப்பதன் விளைவாக, அரசியல் இயந்திரம் முழுவதும் ஒரு துணை முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படி இருந்தும் கூட என்ன சாதித்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்குது. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாங்க, ஒரு தலைநகரமும், அது பெங்களூராக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு தலைநகரமும் முன்னேற்ற பாதையில் இருக்கு. பாம்பேவை பாருங்க, முன்னேற்ற பாதைகள், ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் உள்ள வருது. தலைநகரம் அடுத்தடுத்து பக்கம் போகுது. இங்க மட்டும்தான் எதுவும் வேண்டாம். மத்திய அரசு வம்புக்கு இழுத்து வெறும் சண்டை மட்டும் போட்டுக்கொண்டு, இந்த சண்டையில தமிழகத்தில் ஒரு நகரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா அது சென்னை மாநகரம் மட்டும்தான். ஏன் மெட்ரோ ப்ராஜெக்ட் கூட 2வது பேஸுக்கு மத்திய அரசு தன்னுடைய முழுமையான 42,000 கோடியை மத்திய அரசு கொடுத்தாங்க. எதற்காக தாமதமானதற்கு காரணம், இவர்கள் சொன்னார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை அது மாநில ப்ராஜெக்டா நாம கொடுக்கிறோம். இந்தியா முழுவதுமே மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது சென்ட்ரல் ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் நாங்க மாநில ப்ராஜெக்டாக எங்களுடைய மாநில நிதியில நாங்க நடத்திக்கிறோம். நாங்க அவர்களால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 3 ஆண்டு நடத்த முடியாத காரணத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாம் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். ஐயா, இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி சென்னை மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடிதத்தினுடைய காப்பியை கூட பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதன் பிறகு கேபினெட்ல மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை எடுத்து 42,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது அப்படியே நம்ம கிட்ட மாத்தி சொல்லுவாங்க. ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட், பெங்களூர்ல மெட்ரோ ப்ராஜெக்ட் என்பது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். மும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். ஏன் இவ்வளவு சண்டை போடக்கூடிய மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல கூட அது மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட். இங்க மட்டும்தான் அதை மாநில அரசுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லி நிதி வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாங்களே நிதியை போட்டுக்கிறோம். 3 ஆண்டுகள் நிதி போட முடியாம பேந்து விழிப்பாங்க. அதன் பிறகு பொய்யை நம் மீது பரப்புவார்கள். அதன் பிறகு பிரதமர் அவர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுக்கணும். அதனால சென்னையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இந்த முறை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யார் நின்றாலும் கூட, ஏன் இதற்கு முன்பு நாம பார்த்தோம், மழை வெள்ளத்துல யாருங்க ஐயா வெளியே வர்றாங்க? போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் நாதி ராஜாராம் அவங்க வீதியில் இருப்பாங்க. பொட்டணமாக அரிசியை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க, பாலை கொண்டு போய் கொடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வீதியா போவாங்க. ஆனா இவங்க எப்படி வருவாங்க? முதலமைச்சர் ஒரு கருப்பு கலர் ஜீப்ல வருவாரு. அதுல பள்ளியை போல அண்ணன் சேகர் பாபு ஒரு பக்கம் ஒட்டி இருப்பாரு, மற்ற பள்ளிகளை போல 4 பேர் ஒட்டி இருப்பாங்க. அவங்க ஜீப்ல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, தண்ணி நம்ம மேலதான் அடிக்கும். எப்பவாவது தெருவுக்கு வந்து ஒரு அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக பாடுபட்டு இருக்காங்களான்னு யோசிங்க. வெறும் விஐபி தொகுதியில் விஐபியாக மட்டும்தான் வருவார்களோ தவிர பிரச்சனையை முடிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதியாக யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஆனால் சென்னையினுடைய மக்கள் நீங்க யோசிக்கணும். இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் சென்னையினுடைய வளர்ச்சிக்காக. சென்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பெருநகரத்தை போல இன்னைக்கு பெங்களூர் நம்மை தாண்டி எங்கேயோ வளர்ந்து விட்டார்கள். மும்பை நம்மை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹைதராபாத் அவங்களும் நம்மளை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க. இன்னும் 5 ஆண்டுகள்ல குர்கான் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடும். ஆனா இவங்க வெறும் வடக்கு தெற்கு அரசியல, ஹிந்தி தமிழ் அரசியல பேசி யாருக்கும் உதவாத சினிமா வசனங்களை பேசி மக்கள் ஒரு நாளும் கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சென்னை மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த முறை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான
தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.